தங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினதை அவர் கண்ட பொழுது வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலையும் ஆண்டவருக்கு முன்னாடி மாற்றம் தாழ்த்திருங்க, ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணிடுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல விரும்புறீங்க? நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்துவதில்லை. அதான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். நம்ம எல்லா பிளானையும் போட்டுட்டு அந்த பிளானை செய்ய ஆரம்பிச்சுட்டு அந்த பிளானை செஞ்சு பாதியில முடிச்சு அது இனிமே நடக்காதுன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இது நீங்க தான் சொன்னீங்க, இது இப்படிதான் செஞ்சேன், நான் இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்றோம். இல்ல இல்ல, நான் சொல்ற வழியில நீ செய்யலன்னு வாரு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நிறைய நேரத்துல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் ஃபிளாப்ல போய் முடியுது, ஏன் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம 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 பாதியில நின்றோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுவதை செய்வதை காட்டிலும் நாம் யோசிக்கிறதை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் சில பேர் உண்மைன்னு தோணுதோ? அப்படி தோணுச்சுன்னா இன்னைக்கு அதை மாத்திருங்க. ஆண்டவர் சொல்றபடி செஞ்சுட்டோம்னா ஒரு வித்தியாசம் இந்த வருஷத்துல கண்டிப்பா தெரியும்.